கடவுள் சோதிப்பதோ இல்லை கடவுளை நெருங்கும் போது கஷ்டத்தை அனுபவிப்பதோ இல்லை. நம்ம மனசு சுத்தமாக்கப்படும் போது அதில் இருக்கக்கூடிய வலிகள் இருக்குல்ல, அதுதான். அது சோதிக்கிறதுனா ஆகாது, நம்மளை நாம சுத்தப்படுத்திக்கிறோம். அதுக்கு தான் இந்த கழுகு நம்ம அன்றைக்கே சொல்லணும்னு நினச்சேன். இந்த கழுகையோட கதை இங்கே எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. கழுகு அதனுடைய ஆயுட்காலம் முடிகிற ஸ்டேஜில் ஒரு பெரிய பாறைக்கு நடுவில் போய் உக்காந்துக்குமா. அங்கே அத்தனையும் தன்னுடைய இறக்க எல்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் பிச்சு போட்டுருமா. பிச்சு போட்டு வெறும் மொட்டையாக இருக்குமா. அதுக்கப்புறம் மறுபடியும் அதில் இருந்து சிறகுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதுக்கப்புறம்தான் சாவும் அப்படின்னு சொல்கிறாங்க. கழுகுவோட கதை